ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த விலாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்சரியில் கொஞ்சம் பிளான்ட் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்டோர் பிளான்ட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ரேட்டு, அதுக்கப்புறம் அதோட ப்ரொபகேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் போன நர்சரி வந்து பார்த்திங்கன்னா முகப்பேரில் இருக்கிறது தான். ஆக்சுவலி இவங்க அம்பத்தூரில் வச்சுருந்தாங்க, நல்லா ரொம்ப பெரிய நர்சரி. இப்போ வந்து முகப்பேருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த நர்சரியில் போய் பிளான்ட்டெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே 2 நர்சரி நான் போயிருந்தேன். ஸோ ஏன்னா ரேட் வைஸ் கொஞ்சம் கம்பேர் பண்ணி வாங்கணும் அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இன்டோர் பிளான்ட்டு இந்த மாதிரி ரேட்டில் தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை சுத்தமாக. ஸோ நான் வந்து பேசிக்காக வளர்த்தது மணி பிளான்ட்டு மட்டும்தான். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் பிளான்ட்டெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 2-3 நர்சரி போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக இந்த நர்சரியை நான் வந்திருந்தேன். நாங்கள் இருக்கிற ஏரியாவிலே நர்சரி இருக்குது, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அங்கேயும் போய் ரேட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு விசாரிச்சிட்டேன், என்னென்ன பிளான்ட் வந்து எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முகப்பேர்லேயே வந்து இன்னொரு நர்சரி பெருசாக இருந்துச்சு, அங்கேயுமே போய் விசாரிச்சுட்டு வந்தேன். ஸோ ஆனால் அவங்க ரேட்டு சொல்லாமலே தெரிஞ்சிச்சு, சரி இது வந்து உண்மையிலே ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் இந்த நர்சரி தான் வந்து பிளான்ட் எல்லாமே வாங்கியிருந்தோம். என்னென்ன பிளான்ட்டு எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன். இன்டோர் பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ரொம்ப சூப்பரான பிளான்ட்டு, ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மணி பிளான்ட்டு தான். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட்டு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட், அதுக்கப்புறம் அக்கோலிமா. ஸோ இதுதான் வந்து நான் பேசிக்காக அங்கே வாங்கியிருந்த பிளான்ட்டு. மணி பிளான்ட்டில் வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஒரு வெரைட்டி இருக்குது. ஸோ இன்னுமே 2-3 வெரைட்டி இருந்துச்சு. ஸோ அது வந்து பின்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் வாங்கலை. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 செராமிக் கப்புமே வாங்கியிருந்தேன். செராமிக் கப் ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட்டு வந்து 100 ருபீஸ். ஸோ 3 செராமிக் பவுல் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்னேக் பிளான்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150. இது வந்து மொத்தமாகவே ஒரு அடி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கோலிமா பிளான்ட்டு, இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸ்னேக் பிளான்ட்டும் சரி, இந்த பிளான்ட்டும் சரி, இது வந்து கொக்கோ பீட்டில் தான் வச்சுருந்தாங்க. ஒரு 6 மந்த்ஸ்க்கு இப்படியே இருக்கட்டும், ஸோ மண்ணில் வந்து அடுத்து மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாங்களே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கு மண் எதுவுமே நான் விடலை, கொக்கோ பீட்டில் தான் வச்சுருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட்டு, இது வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 2-3 நாள் வந்து பால்கனியில் வச்சுருந்தேன். ஸோ அதனால் இலை அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. ஸ்பைடர் பிளான்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேம்போ பிளான்ட்டு, இதோட வந்து 2 ஹேங்கிங் பாட்டு வந்து ஒரே கலரில் வாங்கியிருந்தேன், ஒயிட் கலரில். பேம்போ பிளான்ட் வந்து நான் 2 வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150. 2 லேயர் இருக்கும். ஒன்று வந்து ஆஃபீஸ் கொடுத்து விடலாம், ஒன்று வந்து வீட்டில் வச்சுக்கலாம் சொல்லிட்டு 2 வாங்கியிருந்தேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து ஒரு மண் மூட்டையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ சென்னையில் நர்சரியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மண் கூட மூட்டையாக கொடுப்பாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டு சாணம், மாட்டு சாணம் இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும். நான் வாங்கினதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கோ பீட் எதுவுமே மிக்ஸ் ஆகலை, ஜஸ்ட்டு வந்து மண்ணும் அதுக்கப்புறம் சாணம் மட்டும்தான். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 120. இந்த மெரூன் கலரில் இருக்க பெரிய பேஸ்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150க்கு வாங்கியிருந்தேன். என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு கத்தாழை இருந்துச்சு, அதே மாதிரி கற்பூரவள்ளி வந்து நான் பதியம் போட்டு வச்சுருந்தேன். 2மே வந்து பெரிய தொட்டிக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய தொட்டி வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு வந்து 150க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் டைப் தான். அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்லேயோ மண்லேயோ இல்லை. ஸோ அதனால் இந்த தொட்டியே வாங்கிட்டு வந்துட்டேன். மாமனார் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கேப்டன், ஆர்மியில் இருக்கும் போல் அங்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்டெல்லாம் வந்து க்ரோத் பண்ணுவாங்களாம். ஸோ அவங்களோட டெக்னிக் படி தான் வந்து எல்லாமே எனக்கு பதியம் போட்டு கொடுத்தாங்க. கீழே வந்து ஹோல்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ்கள் வந்து கீழே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க பிளான்ட்டுக்கு வந்து நல்ல ஏர் சர்க்குலேஷன் ப்ளஸ் அதே மாதிரி தண்ணி நிறையா தங்காமல் அப்படியே அந்த ஹோல்ஸ் வழியாக நல்லா வெளியே போயிடும். அப்படிங்கிறனால கீழே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மண் எல்லாமே போட்டாங்க. நான் வச்சுருந்த கத்தாலையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு மண்ணோடு எடுத்து அப்படியே பதியம் போட்டு கொடுத்தாங்க. எனக்கு செடியெல்லாம் வந்து ஒரு தொட்டியிலேருந்து இன்னொரு தொட்டிக்கு இவ்வளோ சேஃப்டியாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற போல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு, அப்படி இல்லாட்டினா அம்மா இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மாமனார் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பால்கனியில் இருக்க செடியுமே வந்து நட்டு வச்சது அவர் தான். ஸோ நல்லாவே வந்து அது சூப்பராக க்ரோத் ஆகிருந்துச்சு. வீட்டுக்குள்ளே அங்கங்கே வச்சுருக்க மணி பிளான்ட் எல்லாமே அந்த பெரிய செடியிலேருந்து எடுத்து வச்சது தான். கற்பூரவள்ளியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் அம்மா தான் வந்து பதியம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுவுமே உயிர் பிடிச்சி 2-3 இலை விட ஆரம்பிச்சிருச்சு. மாமனார் 2 செடியை மட்டும் பதிய போட்டுட்டு அப்படியே வந்து பாப்பாவை கூப்பிட்றதுக்காக போயிட்டாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட கொஞ்சம் உரம்லாம் வந்து முழுசாக கிடந்துச்சு. அது எல்லாமே வந்து உதுத்து விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த 2 கண்ணாடி பவுலுமே வந்து பார்த்திங்கன்னா பேம்போ பிளான்ட்டு கண்டி தான் வாங்கியிருந்தேன்.
சின்னதுமே 100 ருபீஸு, பெரிய சைஸுமே வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது பக்கத்தில் இருக்க லோக்கல் நர்சரியில் தான் வாங்கியிருந்தேன். இந்த கலரான ஸ்டோன் பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி செடிகளுக்கு மேலேயும் போட்டு வச்சோம் அப்படின்னா கலராக இருக்கனால கொஞ்சம் அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். ஸோ மொத்தமாக நான் ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஸோ அதவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா செடிகளுக்குமே நான் வந்து போட்டு விட்டுட்டேன். இந்த ஸ்டோன்ஸ்லாம் உள்ளே போடுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செடி வந்து மூவ் ஆகாமல் அப்படியே நிற்கும். இந்த மாதிரி பெரிய பவுலெல்லாம் வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பவுலில் தான் வச்சுருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஆடுறதில்ல. உண்மையிலே வந்து செடி நல்லா கரெக்டாக சூப்பராக நின்றுருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடர் பிளான்ட்டில் வந்து அங்கங்கே வந்து செடி வாடி இருந்துச்சுல, ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன். இங்கே நான் வாங்கியிருக்க எல்லா இண்டோர் பிளான்ட்டு செடியுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து சன்லைட்டு தேவைப்படாது. ஸோ இது எல்லாமே நிழலடியில் வளரக்கூடியது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வச்சுக்கலாம். டைரெக்டாக வந்து எதுலேயுமே சன்லைட் வந்து படக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கு இந்த 3 பிளான்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பரானது. இதோட வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மணி பிளான்ட்டு. ஸோ எங்கே வச்சாலும் எப்படி வச்சாலும் அழகாக வளர்ந்துடும் உண்மையிலேவும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 ஹேங்கிங் பாட் வாங்கியிருந்தேன். ஹேங்கிங் பாட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 120. ஸோ 2 வாங்கியிருந்தேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே வந்து 2 கண்ணாடி பவுலில் வந்து நான் மணி பிளான்ட் போட்டு வச்சுருந்தேன். அதில் வந்து ரூட் எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. அதனால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியை வந்து எடுத்து அப்படியே வந்து இந்த ஹேங்கிங் பாட்டுக்கு வந்து நான் மாற்றி வச்சுட்டேன். ஸோ அந்த 2 பாட்டுக்குமே அந்த 2 செடியுமே நான் எடுத்துட்டேன். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலக்கமாக இருந்துச்சு அப்படின்னா ஹேங்கிங் பாட்டில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அந்த செடியவே அப்படியே வந்து பாட் ஃபுல்லாகவே வந்து வைக்கிற மாதிரி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2 கண்ணாடி பவுலுமே இப்போ வந்து எம்டியாக தான் இருந்துச்சு. 2 செடியுமே நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால்கனியில் இருக்கிற பெரிய செடியிலேருந்து மறுபடியும் கட் பண்ணிவிட்டு வந்து இந்த கண்ணாடி பவுலில் தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். தண்ணியில் போட்டு வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரூட்டு விட்டுரும். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்லேயே மண்ணில் வைக்கிறத விட இந்த மாதிரி கண்ணாடியில் வச்சு அதில் நல்லா ரூட்டு விட்டதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து நம்ம பாட்டுக்கு இதுக்கெலாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அது மாதிரி இந்த 3 செராமிக் பவுல்லேயும் அதே மாதிரி தான். பவுல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்டுக்குன்னு வாங்கும் போது சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ்களை வச்சாச்சு. அதுக்கப்புறம் மண் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அந்த ரூட் வந்திருந்த மணி பிளான்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மட்டும் தனியாக வந்து இந்த பவுலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி செப்பரேட்டாக வச்சுருந்தோம். ஸோ அந்த பிளான்ட்டவே வந்து பார்த்திங்கன்னா 3க்குமே வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ 2 செராமிக் பவுல் வந்து வீட்டுக்கும், 1 வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கும் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் பிளான்ட் வைக்கும் போல் கொஞ்சம் நம்மளுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும். நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே மெயினாக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ட்டில் வந்து அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து வேலை இருக்காது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேக் பிளான்ட்டுக்கெலாம் நம்ம வீக்லி ஒன்ஸ் விட்டாலே போதும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட்டு அதே மாதிரி அக்கோலிமா எல்லாமேவும் டைரெக்டாக நம்மளுக்கு வந்து இதுக்கு சன்லைட்டும் தேவைப்படாது. ஸோ அதனால் நம்ம மாடியில் வச்சுட்டு அதை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இதில் இருக்காது. இந்த ஸ்னேக் பிளான்ட்டு, ஸ்பைடர் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் அக்கோலிமா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, அதாவது 1 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு, அதிலே வந்து குருத்தெல்லாம் 2-3 விட்டுருக்கு அப்படின்னா அது ஒரு ரேட்டில் இருக்குது. அதோட ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட்டெல்லாம் 2 அடி 3 அடிலாம் வளர்ந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் 800-900 வரைக்கும் சொன்னாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 150, 150 இந்த ரேஞ்சில் தான் எல்லா பிளான்ட்டுமே நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அப்படியே முன்னாடி வர்ற வழியிலே வந்து கத்தாழை எல்லாத்தையுமே வச்சுட்டேன். 2 ஸ்னேக் பிளான்ட்டை சைடில் வச்சுட்டு ஒரு கத்தாழை வந்து மிடில் வச்சுருந்தேன். உள்ள என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஸ்பைடர் பிளான்ட்டும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி செடியுமே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் டிவி ஸ்டாண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கோலிமா வச்சுருந்தேன். நிலன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அதை உண்மையிலே டச் பண்ணி தொந்தரவு பண்ணுறதில்ல. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டில் இருக்க ஸ்டோன்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பாவும் நிலனும் அதுலேருந்து ஸ்டோன் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. நிலன் அந்த டைமில் கொஞ்சம் ஆட்டி விட்டுருவான். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் வந்து அதெல்லாம் டச் பண்ணுறது இல்லை.
அதே மாதிரி இந்த செடிகளுக்கெல்லாம் நம்ம அதிகமாக தண்ணி விடணும்னு இல்லை, வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தண்ணி விட்டாலே போதும். ஸோ மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் கம்மி தான். செடி எல்லாமே அந்தந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டுட்டேன் எல்லாத்துக்குமேவும். இதோட இந்த vlog வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.